ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு அலக்கியா வைப்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் இவ்வளோ டேஸ் வீடியோஸ் போடல அப்படின்னு நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டேஸாக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல. நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்து தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியும் கூட ஒரு 1-2 வீடியோஸ் தான் போட்டேன். அதுக்குள்ளவே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வீடியோஸ் என்னால் போட முடியல. அது என்ன மாற்றம்னா என் ஹஸ்பண்ட்க்கு வேறு ஊரில் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால ஸோ நாங்கள் அங்கே போக வேண்டிய நிலமை வந்துடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் என் லைஃப் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ எப்படின்னா, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. ஸோ அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே சென்னை தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி எல்லோரையும் விட்டுட்டு, ரிலேஷன்ஸ் எல்லோரையும் விட்டுட்டு, ப்ளஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக ஒரு ஊரில் போய் ஸ்டே பண்ணி அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிறோம். அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வேறு தனி கொடுத்தணும். ஏன்னா இங்கே இருந்த வரைக்கும் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே தான். இன்லாஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே தான் இருந்தோம். இன்லாஸ் ஃபேமிலி ஒன்றா தான் இருந்தோம். ஸோ அங்கே போய் எனக்கு பெரிய கஷ்டம் எதுவும் தெரியல. ஆனால் இப்போ தனி கொடுத்தணும் போனால் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்றபோது அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் புதுசு, எனக்கும் புதுசு. எனக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா மேரேஜ் ஆகிட்டு ஒன் இயர் கூட ஆகலை, அதுக்குள்ளே எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே புது ஊர், புது வீடு, புது மக்கள், ஸோ எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் எல்லாமே பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ எங்கே போனாலும் என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா இருக்கும். பட் அங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எங்கே போனால் என்ன கிடைக்கும் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே தான் போய் ஆகணுன்ற ஒரு நிலமை வந்தப்போ அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் நிறைய கஷ்டமாகவும் இருந்திருக்கு. எப்படி சொல்கிறதுனா, ஸ்டார்டிங்கில் 2 பேருக்குமே ஒன்றுமே தெரியாது. க்ராசரி வாங்க போகணுன்னா கூட எனக்கு என்ன வாங்கணும், என்னென்ன எவ்வளோ வாங்கணுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எப்படின்னா, இப்போது மளிகை கடை அங்கே இருக்கும். ஸோ அங்கே மளிகை கடைக்கு போகிறதுக்கு அங்கே போனால் லிஸ்ட்டு போட்டு கொடுக்கணும், என்னென்ன எவ்வளோ வாங்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, தேடி கண்டுபிடிச்சி சூப்பர் மார்க்கெட் போவேன். அங்கே போனால் தான் இவ்வளோ பேக்கெட் ஓகே, இந்த சின்ன பேக்கெட்னால் இந்த ஒரு மந்த்துக்கு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு 1 கிலோ வாங்கினா எவ்வளோ இருக்கும், அரை கிலோ வாங்கினா எவ்வளோ இருக்கும், ஸோ இதெல்லாம் பெருசாக தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்காக நான் சூப்பர் மார்க்கெட்டை தான் தேடி போய் வாங்குவேன். அங்கே போனாலுமே என்னென்ன வாங்கணும்னு கூட தெரியாது. சமைப்பேன், பட் என்னென்ன பொருள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு அளவுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ரைஸ் எங்களுக்கு அங்கே இருக்கிற அரிசி செட் ஆகவே இல்லை. இங்கேருந்து மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு அரிசி செட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வாங்கி 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 அதுவே ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒரு கிலோ 2 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட நிறைய அரிசி நாங்கள் சாம்பிள் பார்த்துட்டோம். ஆனால் அது எதுலேயுமே நம்ம செட் ஆகலை. ஏன்னா சென்னையில் இருக்கிற அரிசியெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற அரிசியெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுக்கணும், வீடியோ போடணும் அந்த அளவுக்கெல்லாம் மைண்ட் வரல. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் கூட நான் பழகணும் இல்லை. ஏன்னா தனியாக இருக்கேன், நாளைக்கு ஒரு ஹெல்ப்புன்னா எனக்கு யாரையுமே தெரியாது. ஸோ இவங்களும் மார்னிங் எழுந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் மட்டும்தானே இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் இருக்கங்கிட்டெல்லாம் கொஞ்சம் பேச்சு கொடுக்குவேன். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பேசுவேன். அது பேசுகிறதே என்ன ஆச்சுன்னா,
காலப்போக்கில் வந்துட்டு அது நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு டெய்லி வந்துட்டு அது எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பேனேங்காண்டி எனக்கு வீடியோ எடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்லாம் வரல. ஏன்னா புது இடம், நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும், நல்லா பேசணும். அதில் உட்காந்து நான் வீடியோ உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தேன்னா நான் தனியாக தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே எங்கே போனால் எங்கே என்ன கிடைக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு இடம் சுற்றி பார்க்க போகணுன்னா கூட இப்போ இந்த இடத்துக்கு போனால் இது இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் அதில் நாங்கள் எப்படி இப்போ நமக்கு சென்னையில் போர் அடித்தா சும்மா ஒரு பீச்சு, இங்கே நிறைய இருக்குது, பீச்சு, பார்க்கு, தேட்டர், மால் எல்லாமே இருக்குது. இங்கே நமக்கு போருன்றதே ஒன்று இருக்காது. போர் அடித்தா டக்குன்னு வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. போர் அடிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க சாயந்தரம் போல். அது எப்படின்னா அந்த ஊரே ஒரு சின்ன ஊர் தான், ஒரு கிராமம் மாதிரி தான் ஆக்சுவலி. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹைவே மாதிரி தான் இருக்கும். இப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு இப்படி வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. அப்படி தான் சுற்றி பார்க்கவே போவோம் நாங்கள். ஏன்னா வீக்கெண்ட்லேயும் லாங்காக போகணுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நாள் லீவ். அதுலேயும் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தும் வெளியெல்லாம் போயிருக்கோம். பட் இருந்தாலும் அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அதனால் தான் என்னால் வீடியோலாம் போட முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் தான் இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் அங்கேருந்து அந்த கொஞ்சம் டேஸில் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நான் அது எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறைய சர்ப்ரைசஸும் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ நான் அது எல்லாமே உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் நாங்கள் என்னென்னா நல்லா சாப்பிட்டு தூங்கி வெயிட் வேறு பயங்கரமாக போட்டேன். வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை. காலையில் அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் சமைச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே பேசிட்டு இப்படியே தான் இருப்பேன். ரொம்ப ஆக்டிவாலாம் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா தனியாக இருக்கேன், என்ன பண்ணுறேன்னே தெரியாது. பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேச தான் உட்காருவோம் நாங்கள். அப்படி சாப்பிட்டு உட்காந்து பயங்கரமாக வெயிட் வேறு போட்டேன். ப்ளஸ் நடுவில் வந்துட்டு வெயிட் லாஸும் நான் பண்ணேன். வெயிட் லாஸ் வீடியோஸும் நான் நிறைய எடுத்தேன், பட் வச்சுருக்கேன், நான் அப்லோட் பண்ணலை. ஸோ நான் எடுத்து வர வீடியோஸில் நான் சொல்கிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு என்ன ஹாப்பியான நியூஸ் நடந்தது. ஸோ அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ரீசன் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்ட்டு. பட் இப்போ வந்துட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி கொஞ்சம் சென்னைக்கு பக்கத்துலேயே வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 2 hours or 3 hours ட்ராவல் பண்ணி அங்கே போயிடலாம். ஸோ இப்போ அங்கே வந்துட்டோம். நாங்கள் போகிறதும் கூட எப்படி 1 year கழித்து தான் நாங்கள் போவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணும்போது நான் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலை. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஓகே, அது வரைக்கும் டாட்டா பாய்.